இனிமே கடன் வாங்குறதுக்காக மட்டுமே சிபில் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா கூட உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இங்க பார்க்க முடியுது. உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இனிமே வேலையே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் அதிரடியா நடந்துகிட்டு இருக்கு. SBIல நடந்த இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் தூண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம வேலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன நடந்திருக்கு, எதனால இப்படி ஒரு விஷயம் தீயா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் ஜாபுக்கு ஒரு நபர் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிச்சு அவர் அங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி அவர் ஜாப்காக பிளேஸ் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா வங்கியில வேலை செய்யறதுக்காகவும் போயிருக்காங்க. அப்போ இவருடைய நிறைய டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணும்போது வெரிஃபை பண்ணும்போது இவருடைய வேலை அப்படின்றது உடனடியா பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணமா சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அவருடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கு அப்படின்றதுக்காக அவருடைய வேலை பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்த நபர் இப்படி என்னுடைய வேலை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸும் நடைபெற்றிருக்கு. அப்போ நீதிபதி விசாரணையும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருடைய சிபில் ஸ்கோர் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபில் ஸ்கோர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறாங்க. ஸோ பொதுமக்களுடைய பணங்களை வச்சு அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுக்கிறதோ இல்ல அதை ஹேண்டில் பண்றதோ அதை கையாளுறது ஒரு மேற்பார்வையிடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபட போறாங்க. அப்போ இவருடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ பண தேவைகள் அடிப்படையில கடன் அடிப்படையில அவரால் சரியா கொடுக்க முடியாம அதை கட்ட முடியாம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருடைய ஹிஸ்டரியில இருக்கிறதுனால எங்களால இவரை வேலைக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீதிமன்றம் தரப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா SBI உடைய இந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சரியானது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நபருடைய மனுவையும் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நிறைய பேருக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றத பத்தி தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க இல்ல EMIல நிறைய பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஒரு கரெக்டான டேட்ல கரெக்டான டைம்ல அது நீங்க பே பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு கரெக்டான சிபில் ஸ்கோர் அப்படின்றது இருக்கும். சப்போஸ் அது நீங்க கரெக்டா கட்டுறது கிடையாது, ஃபாலோ பண்றது கிடையாது, அதனால உங்களுக்கு நிறைய ஃபைன் வருது, அதை நீங்க கட்டாம அது நிறைய இஷ்யூ ஆகுது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கடன் கொடுப்பாங்க. இவங்க எப்படி கட்டுறாங்க, நல்லா கட்டுறாங்களா, அப்போ அவங்க ஹிஸ்டரிலாம் நல்லா இருக்கு, ஸோ சிபில் ஸ்கோரும் நிறைய இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 700க்கு மேல இருக்கணும் அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது. ஸோ சிபில் ஸ்கோர் 700க்கு மேல இல்ல அரௌண்ட் 700க்கு பக்கமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கடன் கொடுக்கறது அதிகமாகவும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அவருடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அவருடைய ஹிஸ்டரியில 2018 ICICI பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரலுமே அவர் தனிநபர் கடன் எடுத்திருக்காரு. அதை சரியா கட்டல அப்படின்றதையும் இங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம HDFCலயுமே தனியா லோன் எடுத்து அது சரியா கட்ட முடியாம அது இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால அவருடைய சிபில் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டவுனா இருந்திருக்கு அப்படின்றதையும் இங்க பார்க்க முடியுது. ஸோ நீதிமன்றத்துல இந்த நபர் தரப்புல என்ன வாதம் முன் வச்சிருக்காங்கன்னா அது எல்லாமே முன்னாடி நடந்த ஹிஸ்டரி இப்ப கிடையாது. அவர் SBIல ஜாயின் பண்ணும்போது கடன் எதுவும் கிடையாது, அது எல்லாத்தையுமே அடைச்சிட்டாரு, இப்போ கரெக்டா தான் இதா இருக்கும் போது எதனால இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நீதிமன்ற தரப்பும் சரி இல்ல SBI தரப்பும் சரி இந்த ஒரு விஷயம் இது ஒரு குவாலிஃபிகேஷனாகவும் பார்க்கப்படுது. அவருடைய ஹிஸ்டரினாலும் இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு, அது எங்களுடைய வேலைக்கான அந்த ஜாப் குவாலிஃபிகேஷன்ல இது ஒரு விஷயம் இருக்கு, அதை அவரை மிஸ் பண்ணிட்டாரு, ஸோ இதனால நாங்க அவரை ஜாப் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு வாதத்துக்கு இதுக்கு நீதிமன்றமும் ரொம்ப மோசமான சிபில் ஸ்கோர் இருக்கவங்களை வேலைக்கு எடுக்காம SBI செஞ்சது சரி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.